இருதயத்திலே விசுவாசி, வாயிலே அறிக்கை செய், அப்பொழுது ரட்சிக்கப்படுவார். இன்னொன்று என்னவென்றால், நாம் விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அதை நம்முடைய செயலிலே காட்ட வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? செயலிலே காட்ட வேண்டும். இதயத்திலே விசுவாசித்து வாயிலே அறிக்கை செய்வது ஒரு பகுதி. இன்னொரு காரியம் என்னன்னா, நம்முடைய இதயத்திலே விசுவாசிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? காட்ட வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் செயல்படாத விசுவாசம் செத்தது. செயல்பட வேண்டும். ஆகவே இந்த நாளில் நமக்கு என்ன, நம்முடைய இதயத்திலே விசுவாசிக்கிறதான ஒரு சத்தியத்தை குறித்து பேச நான் விரும்புகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது கிறிஸ்தவம் என்பது ஒரு சாதாரணமானது அல்ல, அது அசாதாரணமான காரியம். கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய அஸ்திவார அடித்தளம் இயேசுவாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் சொன்னதான அந்த சத்தியங்களும் அடிப்படையாக இருக்கிறது. இதை நாம் அனைவர் அறியவில்லை. சில சமயத்திலே அறிந்தாலும் அதை குறித்ததான ஆழமான விசுவாசம் இல்லை. அது என்ன முக்கியமான காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய இறப்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு, இவைகள் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய அசைக்க முடியாத தூண்களாக என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. ஆகவே ஊழியர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் இதை குறித்தான சத்தியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அறிந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? விசுவாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஒரு கன்னி பிறப்பு. புருஷனை அறியாத, திருமணம் ஆகாத ஒரு கன்னியின் இடத்திலே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பிறந்தார். இந்த பிறப்பானது ஏதோ அசந்தர்ப்பவசமாக திடீரென்று ஏனோ தானோ என்று என்ன செய்யவில்லை, நடைபெறவில்லை. ஏசாயா 7:14 நாம் வாசிக்கிறோம், இது ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அதே மத்தேயு சுவிசேஷம் 1:23 வாசிக்கிறோம், அந்த தீர்க்க தரிசனமானது இயேசுவிலே என்ன செய்தது? நிறைவேறினது. கன்னிதான் கர்ப்பவதியாக வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 1:27 வாசிக்கிறோம், காபிரியேல் தூதன் தோன்றி கன்னி மரியாதையிடத்திலே சொல்லுகிறார், இதோ நீ என்ன செய்வார்? ஒரு குமாரனை பெறுவார். அப்பொழுது அவள் சொல்லுகிறான காரியம், நான் புருஷனை அறியேனே என்று சொல்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறான காரியம் என்னவென்றால், இது பரிசுத்த ஆவியினால் என்ன செய்கிறது? உண்டாகிறதாக காணப்படுகிறது. இயேசுனுடைய பிறப்பு ஒரு அதிசயம், ஆச்சரியமான காரியம்தான். இயேசுடைய பிறப்பின் சமயத்திலே வானத்திலே நட்சத்திரம் என்ன செய்தது? தோன்றினது. தேவ தூதர்கள் காணப்பட்டார்கள். தேவ தூதர்கள் பாட்டு பாடினார்கள். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அதுவிட சத்தியம் என்னவென்றால், இயேசுவனுடைய கன்னி பிறப்பு இது பரிசுத்த ஆவியினால் உண்டான, கன்னியிடத்திலே பிறந்தார். அதே போல அவர் பரிசுத்த ஆவியினால் உண்டானது. மத்தேயு சுவிசேஷம் 1:18 வாசிக்கும்படியும், மரியாள் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்தார்? கருவுற்றார். 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், இது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. லூக்கா 1:35 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் என்ன செய்வார்? வருவார். உன்னிடத்தில் பிறக்க போகிறது பரிசுத்தமுள்ள தேவகுமாரனாக என்ன செய்யப்படும்? காணப்படும். இது இயேசுவின் பிறப்பு யோசிப்பினால் என்ன செய்யவில்லை? உண்டாகவில்லை. காரணம் என்னவென்றால், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தே தவிர திருமணம் நடைபெறவில்லை. அந்த சந்தர்ப்பத்திலே மரியாள் கருவுற்ற காரியம் யோசேப்புக்கு தெரிய வந்தது. ஆகவே அவர் நீதிமானும் ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனுஷனாய் இருந்தபடியால்
மரியாதை ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருந்தார். ஏனென்றால் பகிரங்கமாக பப்ளிக்காக இந்த காரியம் வருமானால் மரியாதை ஊருக்கு வெளியிலே கொண்டு போய் எல்லாரும் கல்லிருந்து கொள்ள வேண்டும். அது மோசையினுடைய சட்டம். ஆகவே அப்படிப்பட்டதான காரியத்திற்கு அவர் இடம் கொடுக்க விரும்பாதபடியினால் ரகசியமாக தள்ளிவிட மனதாக இருந்தார். அந்த சமயத்தில் மத்தேயு 1:19 வாசிக்கிறோம். யோசேப்பே, மரியாதை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, சந்தேகப்படாதே, மரியாதை தவறு செய்யவில்லை, அவர்களிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால்தான தேவகுமாரன். அதே போல யோசேப்பு மரியாதைக்கு இயேசு என்ன செய்யவில்லை, பிறக்கவில்லை. மத்தேயு 1:18 வாசிக்கிறோம். அவர்கள் கூடி வரும் முன்னே அல்லது திருமணம் செய்வதற்கு முன்னே, அவர்கள் குடும்ப வாழ்க்கையை செய்யும் முன்னே, கணவன் மனைவியாக வாழும் முன்னே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், பிறந்தார். மத்தேயு 1:25 வாசிக்கிறோம். யோசேப்பும் மரியாளும் தங்களுடைய முதல் மகனாகிய இயேசு கிறிஸ்து பெறுகிற வரைக்கும் அவர்கள் கணவன் மனைவியாக என்ன செய்யவில்லை, வாழவில்லை. லூக்கா 1:34 வாசிக்கிறோம். மரியாள் சொல்லுகிறார், நான் புருஷனை அறியேனே என்று சொல்லுகிறார். ஆகவே இதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் கன்னி மரியாளிடத்தில் என்ன செய்தார், பிறந்தார். இயேசுக்கு பிறகு யோசேப்புக்கு மரியாளுக்கு குழந்தைகள் பிறந்தார்கள். மத்தேயு சுவிசேஷம் 13:55-56 வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 6:3 வாசிக்கிறோம். இயேசுக்கு பிறகு 3 ஆண் மக்கள் 2 பெண் மக்கள் என்று அறிகிறோம். வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு புஸ்தகம், யூதா புஸ்தகம், இந்த 2 பேர் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய தம்பிகள். இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த தம்பிகள், உடன் பிறந்ததான என்ன செய்வது தம்பிகளாய் அவர்கள் என்ன செய்தார்கள், காணப்பட்டார்கள். ஆகவே இயேசுனுடைய பிறப்பானது ஒரு அற்புத பிறப்பாக இருந்தது. அப்ப இயேசுவின் பிறப்பினால் நமக்கு என்ன நன்மை கிடைத்தது? கிறிஸ்துமஸ் வரும்பொழுது கேக்கு கிடைத்தது என்பதல்ல, பிரியாணி கிடைத்தது என்பதல்ல, புதிய உடைகள் கிடைத்தது என்பதல்ல. யோவான் சுவிசேஷம் 1:12-13 நாம் வாசிக்கிறோம். அதுக்கு படி கொஞ்சம் வேகமா சத்தமா படி. யோவான் சுவிசேஷம் 1:12-13. அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அடுத்த வசனம், அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நம்முடைய பிறப்பு, நம்முடைய மறுபிறப்பு தேவனால் நாம் பிறந்தவர். தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் பிறந்தபடியினால், நாம் தேவனால் பிறந்தபடியினால் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்குரியதான அந்த வல்லமை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாம் பரிசுத்தராக இருக்க முடியும். நான் பரிசுத்தராக இருக்கிறவன், நீங்கள் பரிசுத்தராக இருங்கள். உங்களை பரிசுத்தப்படுத்தும் தேவனாய் கர்த்தர் நானே. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய இன்னொரு அங்கம் என்னவென்றால் பரிசுத்தமான வாழ்க்கை. இயேசுவினுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்ததோ அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. அது என்னவென்றால் பரிசுத்தமான வாழ்க்கை. அதை யோவான் சுவிசேஷம் 3:8 வாசிக்கிறோம். அவர்கள் தேவ ஆவியினால் பிறந்தவர்கள். இயேசுனுடைய பரிசுத்த தனிப்பிறப்பு எப்படி மனிதன் விளங்கிக் கொள்ள முடியாது. மெடிக்கல் சயின்ஸ், மருத்துவ விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு புரியாது. அதே போலவே
மனந்திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டனுடைய அந்த ஆவியின் பிறப்பு, தேவனால் பிறகு அந்த பிறப்பு அதிசயமானது, ஆச்சரியமானது. அது மனமாற்றம் அல்ல, அது மனமாற்றம். அது தேவ ஆவியினால் உண்டானது, அது தேவனால் என்ன செய்தது? உண்டானது. இதை உலக மனிதன் புரிந்து கொள்ள முடியாது, உலக அறிவினால் புரிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை நேற்றைய தினம் வரைக்கும் அவன் பாவியாய், பாவத்தில் உணர்ந்தவனாய், தேவனுக்கு விரோதமாய் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் தொட்ட போது, தேவன் சந்தித்த போது அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது? மாற்றம் அடைகிறது, மறுரூபம் அடைகிறது. அந்த வாழ்க்கை என்ன செய்கிறது? மாறுகிறது. வேத வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். படைவுகள் எல்லாம் அழிந்து போயின, எல்லாம் புதிதாகின, எல்லாம் புதிதாகின. பேர் மாற்றம் அல்ல, உடை மாற்றம் அல்ல, வெளியாளான சட்டக்காட்சியாளர்கள் அல்ல, உள்ளான மாற்றம். பரிசுத்தாவின் இயேசு பிறந்தது போல உடைகளை நாம் என்ன செய்கிறோம்? பரிசுத்த ஆவியினால் பிறக்கிறோம். தேவனுடைய வித்து அவர்களுக்குள் இருக்கிறது. நாம் பாவம் செய்ய அல்லேலூயா. தேவனுடைய வித்தாகிய தேவனுடைய வசனம் நமக்குள் இருக்கிறபடினால நாம் பாவம் செய்ய மாட்டோம். பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம், சந்தர்ப்பங்கள் வரலாம். ஆனால் அவைகளை எதிர்க்கத்தக்கதான வல்லமை, எதிர்க்கத்தான ஆச்சரியமான காரியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவனுடைய இறப்பு. இயேசு கிறிஸ்து இறந்தார், மரித்தார், செத்தார், மரணமடைந்தார், பல காரியங்கள் சொல்லலாம். உலக மக்கள் நினைக்கிறார்கள், உலக மக்கள் சொல்லுகிறார்கள், கடவுள் சாவாரா? இயேசு சாவாரா? இயேசு செத்தார், அவர் கடவுளா? உண்மைதான். கடவுள் சாக முடியுமா? கடவுளை சாகடிக்க முடியுமா? ஆனால் வசனத்துல பார்க்கிறோம், நாம் எல்லாரும் பிறந்தோம், ஒரு நாளில் சாவோம், உண்மை. ஆனால் இயேசு கிறிஸ்து எதற்காகவே பிறந்தார் என்றால் சாவதற்காகவே. என்னுடைய சாவிலே, இறப்பிலே தான் பெரிய ஆச்சரியமான காரியம் என்ன செய்கிறது? இருக்கிறது. இயேசுனுடைய பிறப்புல தான் மனுக்குலத்தினுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். நாம் சாக வேண்டிய இடத்துல நாம் சுமக்க வேண்டியதான தண்டனையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தார்? சுமந்து தீர்த்தபடினால் நமக்கு என்ன கிடைத்தது? பாவ மன்னிப்பு கிடைத்தது, விடுதலை என்ன செய்தது? கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் நமக்கு இரவாத வாழ்க்கை, சாவில்லா பெருவாழ்வு, நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன் மனிதனுக்கு என்ன செய்தது? கிடைத்தது. மத்தேயு 27:45 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து 3 மணி நேரம் சிலுவையில் என்ன செய்தார்? தொங்கினார். மார்க்கு 15:37 கூட அதைத்தான் சொல்லுகிறது. அவர் சிலுவையில் தொங்கி ஜீவன் விட்டார், அவர் உயிர் விட்டார். மார்க்கு சுவிசேஷம் 15:44-45 வாசிக்கிறோம். அரிமத்தாய் ஊரான யோசேப்பு என்பவன் இயேசுவினுடைய சரீரத்தை கேட்கிறான் அடக்கம் பண்ணுவதற்காக. அப்பொழுது அந்த சிற்றரசன் புராத்தி சொல்லுகிறான், இயேசு இறந்தது உண்மையா என்ற 160 அழைத்து, இயேசு இறந்தது உண்மை என்று அறிந்த பின்புதான் இயேசுவின் சரீரத்தை அரிமத்தியாகிய யோசேப்புக்கும் நிக்கதோமுக்கும் அந்த சரீரத்தை கொடுக்கிறார். உயிரோடு இருக்கும்போது அவர் என்ன செய்யவில்லை? கொடுக்கவில்லை. அல்லது அரங்கிரார் இருக்கும்போது கொடுக்கவில்லை. இயேசுவோடு கூட 2 கல்லர்கள் அறையப்பட்டார்கள். அவர்களை சீக்கிரமாக சாக வைப்பதற்காக அவர்களுடைய கால்களை முடித்தார். ஏனெனில் மாலை நேரம், அந்த மாலை நேரத்தில் சவங்கள் சிறுமியிலே தொங்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. ஆகவே அவர்களை
சீக்கிரமாக சாக வைத்தார். ஆனால் இயேசுவிடத்தில் வந்த பொழுது இயேசு முன்பாகவே செத்து விட்டபடியினால் அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. கால்களை என்ன செய்வதில்லை? முறிக்கவில்லை. ஒரு போர்ச்சாம்பியன் தன்னுடைய ஈட்டியினால இயேசுவினுடைய விழாவிலே குத்துகிறான். அந்த ஈட்டியானது அவருடைய இதயத்தை பதம் பார்த்து அங்கிருந்து ரத்தம் தண்ணீரில் என்ன செய்தது வந்தது. அவர்கள் என்ன செய்து விட்டார்? மறித்து விட்டார். எந்த அசைவும் என்ன செய்யாது? கிடையாது. யோவான் 19:42 வாசிக்கிறோம். அன்பு இயேசு கிறிஸ்து செத்த நாள் வெள்ளிக்கிழமை மாலை, சனிக்கிழமை முழுவதும் இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் அவர் என்ன செய்தார்? உயிரோடு கூட இருந்தார். அது வரைக்கும் அவர் எங்கே இருந்தார்? கல்லறையிலே இருந்தார். இயேசு கிறிஸ்து 3 நாட்கள் கல்லறையில் என்ன செய்தார்? இருந்தார். உயிரோடு தான் என்ன செய்ய முடியும்? இல்லை, சொல்லணும். அதே போல மத்தேயு 27:66 வாசிக்கிறோம். இயேசுவினுடைய கல்லறைக்கு ரோம அரசாங்கம் முத்திரை போட்டது. அதே போல அந்த போர்ச்சேவர்கள் என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? காவல் காத்தார். ஆகவே இயேசு மரித்தது உண்மையான காரியம். இந்த இயேசு மரணத்தினால நமக்கு என்ன கிடைத்தது? இயேசு கிறிஸ்து மரித்த அந்த நாட்களிலே பஸ்கா பண்டிகை இருந்தது. அந்த பண்டிகை நாளிலே குற்றவாளி ஒருவனை விடுதலை செய்து பழக்கம். அப்படி அந்த பிலாத்து கேட்கிறார், இயேசுவை நான் விடுதலை செய்ய வேண்டுமா அல்லது கலைக்காரனாகிய பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா என்று கேட்ட பொழுது அந்த யூத மக்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு இயேசு விடுதலை செய்ய வேண்டாம், பரபாசை விடுதலை செய்ய வேண்டும். பரபாசை விடுதலை செய்ய வேண்டும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த விடுதலை எனக்குதான். பரபாஸ் என்ன நினைத்திருப்பார்? எனக்கு இயேசுவினால் விடுதலை கிடைத்தது, இயேசுடைய மரணத்தினால் எனக்கு என்ன செய்தது? விடுதலை கிடைத்தது. நான் சாக வேண்டிய இடத்துல இயேசு செத்தார், என்னுடைய மரணத்தை இயேசு என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவன் மகிழ்ச்சி அடைந்திருப்பான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இயேசு நமக்காக நடந்தபடியினால நாம் என்ன செய்திருக்கிறோம்? விடுதலை பெற்றிருக்கிறோம். அமெரிக்க தேசம் வெள்ளைக்காரர்களும் நீக்குறர்கள் என்ற கருப்பு மனிதர்களும் இருக்கிறதான தேசம். அந்த தேசத்தில் அந்த வெள்ளைக்காரர்கள் அந்த நீக்குறவர்களை அடிமைகளாக வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு சராசரி இருக்கிறதான சட்டங்கள் மறுக்கப்பட்டன. அந்த சமயத்தில் ஆபிரகாம் லிங்கன் என்பவர் அமெரிக்க ஜனாதிபதியாக வந்தார். அவர் ஒரு வெள்ளைக்காரர். அவர் ஒரு சட்டம் இயற்றினார். இந்த அமெரிக்க தேசத்தில் குடியிருக்கிறதான நீக்குறவர்கள், கருப்பு இன மக்களுக்கு வெள்ளைக்காரர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உரிமைகளும் சமமாக என்ன செய்ய வேண்டும்? கிடைக்க வேண்டும் என்றுதான ஒரு சட்டத்தை இயற்றினார். அதை பொறுக்க முடியாத ஒரு வெள்ளைக்காரன் ஆபிரகாமை சுட்டு அவர் இறந்து விட்டார். அவருடைய சவ ஊர்வலம் ரோடு வழியாக வரும் பொழுது ஒரு நீக்ரோ மனிதன் தன்னுடைய தோல் மீது தன்னுடைய குழந்தை வைத்துக் கொண்டு சொன்னார், அவரால் எனக்கு விடுதலை கிடைத்தது, அவரால் எனக்கு சுதந்திரம் கிடைத்தது என்று சொன்னார். அல்லேலூயா. உண்மைதான? அவரால் லிங்கனால் இன்று வரைக்கும் என்ன செஞ்சு அந்த நீக்ரோ மக்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திரம் கிடைச்சது. சொல்ல போன ஜனரல் இருந்தார், பராக் ஒபாமா. அவர் கூட நீக்கிறது முதல் நீக்கிறது ஜனாதிபதி. அப்ப இயேசுவின் மரணம் மிகுந்த முக்கியம். பரபாஸ் விடுதலை அடைந்தது போல நாம் என்ன செய்தோம்? விடுதலை அடைந்திருக்கிறோம். அடுத்த பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு, இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் இறப்பு, இயேசுவினுடைய உயிர்ப்பு. இயேசுவின் உயிர்த்தெழுதல் உண்மையா?
பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுனுடைய உயிர்ப்பு அல்லது உயிர்த்தல் என்பது அது பொய்யானது என்று சொல்லி ஒரு கதை இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை வாசிக்கும் பொழுது பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையிலே இயேசுவின் கல்லறையை காவல் காத்த மனிதர்கள் யூத தலைவர்கள் சொல்லுகிறார்கள். யூத தலைவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், இயேசுவின் கல்லறை திறந்து கிடைக்கிறது, இயேசுவின் சரீரம் அங்கு இல்லை. அவங்க சொல்றாங்க, ஒண்ணு கவலைப்படாது, நாங்கள் தூங்கி கொண்டிருந்த பொழுது திருட்டமாய் கொண்டு போய்விட்டார்கள். நாங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது சீடர்கள் திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க பார்த்துக்கிறோம், உங்களுக்கு லஞ்சமும் கொடுக்கிறோம், லஞ்சம் கொடுத்துறோம். இந்த கதை இன்னார் வரைக்கும் இஸ்ரேல் நாட்டிலே என்ன செய்து கொண்டு வருகிறது? பரவி கொண்டு என்ன செய்கிறது? வருகிறது. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்திலே லஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்த காவல்காரனை வச்சது எதுக்கு? காவல் காக்கிறதுக்கு வச்சு. நாங்க தூங்கி கொண்டிருக்கிறோம்னு சொன்னாங்க. தூங்கி கொண்டிருந்தவனை என்ன செய்திருக்கணும்? தூக்கல் கொடுக்கணும். இவங்க லஞ்சம் கொடுத்து என்ன செய்து அனுப்பி வச்சாங்க. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் அப்படியாக மறுதளிக்கப்பட்டது. அதே போல சிலர் சொல்றாங்க, இயேசு சிலுவையில் அறைந்த இடத்துல ஒரு தோட்டம் இருந்தது. இயேசு சிலுவையிலிருந்து இறங்கிட்டாங்க. அவர் மயக்கத்தில் இருந்தார். அங்க வச்சதுனால அந்த தோட்டத்தில் இருக்கிற மூலிகை செல்வை காற்று அவர் மேல் பட்டதுபடினால அவர் மயக்கம் தெரிந்தார். உடனே அங்கிருந்தான் மூலிகை செடி எல்லாம் பிடுங்கி தன்னுடைய காயங்களுக்கு என்ன செய்தாரு? போட்டுட்டாரு. போட்டுட்டு எங்க வந்தார் தெரியுமா? இஸ்ரேல் நாட்டிலிருந்து காஷ்மீருக்கு வந்தார். அங்க ஒரு ஆசிரமத்தை அமைச்சு அப்துல் கலாம் ஆசாத் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப நாள் இருந்து செத்து போனார் சொல்லிட்டு அது ஒரு கதை. இஸ்ரேல் நாடு எங்க இருக்குது? காஷ்மீர் எங்க இருக்குது? கப்பல் கூட வர முடியாது. அந்த காலத்தில் ஆகாய விமானங்கள் என்ன செய்து கிடையாது, இருந்தது கிடையாது. இப்படி பல போலி கதைகள் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு ஆதாரமாக நாம் பல காரியத்தை சொல்ல முடியும். காரணம், மத்தேயு 28:6 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வைத்த கல்லறை அதற்கு அடையாளமாக இன்று வரைக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பார்வையிடுகிறார்கள். அதுக்கு என்ன அதிர்ச்சி? இயேசு அங்கே இல்லை. இயேசு என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். அதே போல ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட நாடுகள் உலகத்தில் இருக்குது. எல்லா நாடுகளுக்கும் என்ன இருக்குது? காலண்டர் இருக்குது, நாட்காட்டி இருக்குது. அந்த காலண்டர்ல எல்லாம் 365 நாடு இருக்குது. அந்த நாள் அவர் பிறந்தார், இவர் பிறந்தார், பல நிகழ்ச்சிகள் இருக்கலாம். ஆனால் உயிர்த்தெழுந்தார் அந்த நாள், அது ஈஸ்டர் என்ற நாள் இயேசு ஒருவருக்கு தவிர வேறு ஒருத்தரும் கிடையாது. வேறு ஒருத்தரும் கிடையாது. யாரும் மறுக்க முடியாது, யாரும் மறுதளிக்கும் என்ன செய்யாது முடியாது. அந்த ஈஸ்டர் அன்னைக்கு என்ன அர்த்தம்னா, இயேசு என்ன செய்தார்? உயிரோடு கூட என்ன செய்தார்? எழுந்தார் என்ற அந்த காரியம். மறுபடியும் இயேசு சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன் ஆனால் சதா காலமும் உயிரோடு என்று சொன்னார். யோவான் 11:25 சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக சொல்லுகிறார். ஒன்று வசனத்தை படிப்போம். 1 கொரிந்தியர் 15:13. 1 கொரிந்தியர் 15:13. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே. அடுத்தது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, எங்களுடைய பிரசங்கம் வேஸ்ட், உங்கள் விசுவாசமும் விருதா, உங்களுடைய விசுவாசம் வேஸ்ட். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று
உயிர்த்தராவிட்டார் கிறிஸ்துவ என்ன செய்யவில்லை? எழுந்திருக்கவில்லை. இன்னும் சொல்ல போனார், இயேசு எழுந்திருக்கவில்லை என்றால் இயேசுடைய இரண்டாம் வருகை இல்லை. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஆவல்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய பிரயாசங்களுக்கு ஒன்றும் கிடையாது. மரணத்தோடு நம்முடைய வாழ்வு என்ன செய்து விட்டது? முடிந்து விட்டது. மரணத்திற்கு ஒரு வாழ்வு கிடையாது. அப்பா இதையெல்லாம் என்ன செய்யுது? உயிர்த்தலை குறிச்சு இன்னொரு இடத்துல சொல்லுகிறது, ஒரு விதையை போட்டால் அது என்ன செய்கிறது? முளைக்கிறது. மண்ணோடு மண்ணாக மக்கி இறந்து விடுகிறது. ஆனால் ஒரு புதிய தாவரம் முளைப்பது போல இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பிறந்தார், இறந்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட என்ன செய்தார்? அவர் எழுந்தார். அது உண்மையாக என்ன செய்து காணப்படுகிறது. ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். இங்கிலாந்து தேசத்துல பிராங்க் மாரிசன் என்ற ஒரு வழக்கறிஞர் இருந்தார். அவர் ஒரு நாத்திகர். அவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தல் இல்லை என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று விரும்பி பைபிளை படித்து ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்று சொல்லி ஆரம்பித்தார். ஆண்டவர் தெரியும், ஆண்டவர் வசனத்தோடு கூட பேசினார். கடைசியில் அந்த புத்தகத்தை எப்படி முடிச்சார் தெரியுங்களா? மெய்யாகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருந்தார். அவர் எழுதின புத்தகத்தின் பெயர் Who Moved the Stone? யார் இந்த கல்லை புரட்டுவார்கள்? இன்னொரு சாட்சி கூட, அது இங்கிலாந்து தேசத்துல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே கில்பர்ட் பெஸ்ட் என்ற ஒரு மனிதன் இருந்தார். அவர் ஒரு வழக்கறிஞர், அவர் ஒரு நாத்திகர். அவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் இல்லை என்று என்ன செய்தார்? ஒரு புத்தகத்தை எழுத ஆரம்பித்தார். கடைசியிலே அவர் எப்படி முடித்தார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உண்மை, உண்மை, உண்மை என்று சொல்லி எழுதி முடித்தார். அவருடைய புத்தகத்தின் பெயர் Observation of the History and Evidence of Resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு ஆதாரமும் சரித்திரம் என்ற புத்தகத்தை அவர் என்ன செய்தார்? ஞான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த 3 காரியங்களும் நம்முடைய இதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? நாம் விசுவாசிக்க வேண்டும். யாரிடத்திலும் பேசுவதற்கு சொல்வதற்கு நாம் தயங்க கூடாது. ஏனெனில் நாம் பொய்யை சொல்லலாம். சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. இயேசு பிறந்தார், இயேசு இறந்தார், இயேசு உயிரோடு கூட என்ன செய்தார்? எழுந்தார். இந்த சத்தியத்தின் விசுவாசத்தோடு கூட இயேசுவுக்காக வாழ்வோம், ஜெபம் செய்வோம். இயேசு கன்னி மரியாளிடத்தில் பிறந்தார். பரிசுத்த ஆவியால் பிறந்தார். ஆகவே நானும் ஆவியினால் தேவனால் பிறந்திருக்கிறேன். நான் இயேசுவின் போல பரிசுத்தமாய் வாழ்வதற்காக ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். இயேசு இறந்தார். நான் பாவத்திற்காக சேர்த்து நீதிக்கு பிழைக்கும்படியாக பரபாசுக்கு ஒரு விடுதலை கிடைத்திருப்பது எனக்கும் சாபத்திலிருந்து, சாவிலிருந்து, சாத்தானிடமிருந்து எனக்கு விடுதலை கிடைத்தது. கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய தலையை நசுக்கினார், அவன் செயல்களை அழித்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு மெய்யாகவே அவர் உயிரோடு கூட எழுந்தபடினார். என்னுடைய சகல ஜபங்களுக்கும் சகல பிரயாசத்துக்கும் இன்மையிலும் மறிவிலும் எனக்கு பதில் உண்டு. நான் உண்மையுள்ள ஒரு தெய்வத்தை, உயிருள்ள தெய்வத்தை, உயிரோடு எழுகிற தெய்வத்தை, உயிரோடு எழுப்புவதான ஒரு தெய்வத்தை நாம் வணங்குகிறோம், நாம் ஆராதிக்கிறோம். இந்த விசுவாசத்தோடு கூட முன்னேறி செல்லும்படியாக ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஒரு டாக்டருடைய பாடலை பாடி நாம் ஜெபம் செய்வோம். உள்ளமெல்லாம் ஒரு தெய்வம்
பாவமல்லோ கர்த்தனேனும் அன்பிற்கீடா நித்தம் செய்தேனும் சேவையே மேகமீதில் இயேசுராஜன் வேதம் தோன்றும் நாளென்றோ லோகமீதில் காத்திருப்போம் ஏற்றமெல்லாம் தீர்த்திட தியாகராஜே இயேசுவை நான் முகமுகமாய் தரிசிக்க ஆவலோடு ஏறும் தாசன் சோதனீங்கும் நாளென்றோ. கர்த்தனே, உம் அன்புக்கு ஈடாக நித்தம் செய்வேன் உம் சேவை. இது நமது ஜெபமாக இருக்கட்டும். இது நமது தீர்மானமாக இருக்கட்டும். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனை குறித்து அவருடைய சத்தியத்தை குறித்து அவருடைய பரிசுத்தாவின் பிறகு அவருடைய உண்மையான இறப்பு அவர் உண்மையான உயிர்த்தலை நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களுடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக அமையட்டும் ஆண்டவர். இதை நாங்கள் விசுவாசித்தவர்களாய் உமக்கு சேவை செய்கிறவர்களாய் உம்முடைய வருகை எதிர்பார்ப்புகளால் வாழும்படியாக உதவி செய்தோம். நாளை பங்கெடுத்ததான எல்லா விசுவாச மக்களையும் ஆசீர்வதி. கேட்ட வசனங்கள் 30ஆக 60ஆக 100ஆக பலன் கொடுக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய விசுவாசம் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்தது சகலம். பிதாவுடைய அன்பு, இயேசுவின் கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய நல்லுறவு நம்மோடு நாம் கேட்ட சத்தியங்களோடு மாறாமல் இருப்பதாக. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதம்.